Non Aqueous acid base titration. இது பார்ட் 2. பார்ட் 1ல சொல்லாத விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அதை நம்ம முடிச்சிருவோம். டைப் ஆஃப் நான் அக்வஸ் டைட்ரேஷன் 2 டைப் இருக்குது. ஒன்று அசிடிமெட்ரி, இன்னொன்று அல்கலிமெட்ரி. அசிடிமெட்ரியில் நம்ம எப்போவுமே பேசிக் ட்ரக்கை குவான்டிஃபை அனாலிசிஸ் பண்ணுவோம். அல்கலிமெட்ரியில் அசிடிக் ட்ரக், அதாவது வீக்லி அசிடிக் ட்ரக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அசிடிமெட்ரியில் டைட்ரண்டாக, அதாவது பியூரட் சொல்யூஷனாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சர் சொல்யூஷனை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பெர்க்ளோரிக் ஆசிட்டு. இங்கே அல்கலிமெட்ரியில் டைட்ரண்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேசிக் இன் நேச்சராக இருக்கக்கூடிய சொல்யூஷனை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சோடியம் மீத்தாக்சைடு. அசிடிமெட்ரியில் எப்போவுமே சால்வெண்ட் புரோட்டோஜெனிக் சால்வெண்ட்டாக இருக்கும். புரோட்டோஜெனிக் சால்வெண்ட்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். அல்கலிமெட்ரியில் புரோட்டோஃபிலிக், அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் டைமெத்தில் ஃபார்மமேட். அசிடிக்கில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அனலைசிஸ் பண்ணுவோம்னா எஃபிட்ரைன், மார்ஃபின், அடினலின், கெஃபின், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை, இந்த மாதிரி ட்ரக்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அல்கலிமெட்ரியில் நாலிடிசிக் ஆசிட், அசிட் அசோலமைட், ஃப்ளூரோயூராசில், அல்லோபூரினால், மெர்காப்டோபியூரின், இதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அசிடிமெட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் என்னென்னா கிறிஸ்டல் வயலட் யூஸ் பண்ணுவோம். இது வயலட் கலர்லேருந்து லைட் க்ரீன் கலராக மாறும். அதே மாதிரி அல்கலிமெட்ரியில் தைமால் ப்ளூ யூஸ் பண்ணுவோம். அது பிங்க் கலர்லேருந்து ப்ளூ கலருக்கு மாறும். டைட்ரேஷன் ஆஃப் ஹாலோஜினேட்டட் சால்ட் ஆஃப் வீக் பேஸ். ஹாலோஜினேட்டட் சால்ட் இருக்கக்கூடிய ஒரு வீக் பேஸை நம்ம டைட்ரேஷன் பண்ணுவோம். இதே வேடிங்ஸில் தான் அவர் கமெண்டில் கேட்டிருந்தார், அதனால் அதே வேடிங்ஸ் போட்டுட்டேன். ஹாலைடு அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீக் பேஸ் ஆனது ரொம்ப 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 வீக்லி பேசிக்காக இருக்கும். எப்போ அப்படின்னா பெர்க்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதை கம்பேர் பண்ணும்போது இதான் நம்ம ஹாலோஜினேட்டட் சால்ட் ஆனது ரொம்ப வீக்லி பேசிக்காக இருக்கும். ஹாலைட்னால் நமக்கு தெரியும், Cl, Br, எதுவாக இருந்தாலும் ஹாலைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாலோஜினேட்டட் சால்ட் இப்படி இருக்கிறதுனால நம்மளால் டைரக்ட் டைட்ரேஷனுக்கு இன்வால்வ் பண்ண முடியாது. கரெக்டான இண்டிகேஷன் எண்டு பாயிண்ட் நமக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹாலோஜினேட்டட் சால்ட்டோட மெர்குரிக் அசிட்டேட் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால இது அசிட்டேட்டு, இது மெர்குரிக் அசிட்டேட்டும் நம்ம வீக் பேஸில் இருக்கக்கூடிய ஹாலோஜன் சால்ட்டும் ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும்போது மெர்குரியும் இந்த Clலும் ஒரு அன்டிசோசியேட்டடு காம்பவுண்டை உருவாகும். மீதி உள்ள அசிட்டேட் அயான் தனியாக டிசோசியேட் ஆகி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இதை வச்சு, இந்த அசிட்டேட் அயானை வச்சு தான் நம்ம டைட்ரேஷன் ஃபுல்லாக முடிப்போம். எப்படி முடிப்போம் அப்படின்னா, இப்போது 2 Cl இருக்குது அப்படின்னா இந்த 2 அசிட்டேட் இருந்த இடத்துல 2 Cl போய் உட்காந்துக்கும். அப்போது 2 அசிட்டேட் நமக்கு 2 அசிட்டேட் அயான் கிடைக்கும். அப்போது எத்தனை Cl இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கணும் அப்படின்னா எத்தனை அசிட்டேட் அயான் இருக்குதோ அத்தனை Cl தானே நமக்கு கிடச்சிருக்கும். அப்படி தானே? மெர்குரி கூட இங்கே 2 Cl இருந்தால் மட்டும்தான் இங்கே 2 அசிட்டேட் அயான் கிடச்சிருக்கும். இங்கே ஒரு Cl தான் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு அசிட்டேட் அயான் தான் கிடச்சிருக்கும். அந்த ரீதியில் நம்ம ஹாலடையான்ஸுக்கு பதிலாக அசிட்டேட் அயானை தனியாக எடுக்கும் பொழுது ஈக்குவலன்ட் குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த அசிட்டேட் அயானை கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் அந்த ஹாலைடு அயானை கனெக்ட் பண்ணி குவான்டிஃபை பண்ண முடியும். அசிட்டேட் அயானானது அசிட்டிக் ஆசிட்டில், நம்ம சால்வெண்ட்டாக கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் பேஸாக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக டைட்ரேஷனை பண்ணி முடிக்க முடியும். இதனுடைய ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாம்பிளை வெயிட் பண்ணி கிளேசியல் அசிட்டிக் ஆசிட், அதாவது நம்ம புரோட்டோஜெனிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். அப்படி டிசால்வ் பண்ணி வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ணுறோம். வார்ம் பண்ணதுக்கப்புறம் 15 ml ஆஃப் மெர்குரிக் அசிட்டேட்டை, நம்ம மேலே சொன்ன மாதிரி மெர்குரிக் அசிட்டேட்டை நம்ம ஃபார்ம் பண்ணி, அதாவது கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் சாம்பிள் சொல்யூஷன் இருக்குது இல்லை, அதோட ஆட் பண்ணுறோம். வித் இண்டிகேட்டரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி, போன பாட்டில் பார்த்த மாதிரி பெர்க்ளோரிக் ஆசிடை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போமா. அந்த பெர்க்ளோரிக் ஆசிட்டை
நம்ம டைட்ரண்டாக யூஸ் பண்ணி பியூரோட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணி இந்த நம்ம மேலே பார்த்த ஹாலோஜினேட்டட் சால்ட் ஆஃப் வீக் பேஸ் இருக்குதுல்ல அதோட டைட்ரேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இது எதுக்காக எந்த சப்ஸ்டன்ஸுக்காக எந்தெந்த ட்ரக்குக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குளோர்ப்ரோமசின், எஃபிட்ரின், மெத்தடோன், ப்ரோகுவானில், ப்ரோபரனால், லிக்னோகைன், மெட்ஃபார்மின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன மிஸ் பண்ணியிருந்தோம்னா அசே ஆஃப் சோடியம் பென்சோயேட். இது வந்து சிலபஸில் இருக்குது, அதனால் நான் மென்ஷன் பண்ணுறேன். அசே எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 0.25 கிராம் ஆஃப் சோடியம் பென்சோயேட் அதுதான் நம்ம சாம்பிளாக எடுத்துருக்கோம். அதை குளோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறோம். அடுத்து 20 ml ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டை புரோட்டோஜெனிக் சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இது டிசால்வ் ஆகுறதுக்காக சோனிகேட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். சோனிக் அப்படின்னாலே சவுண்டுன்னு அர்த்தம். சவுண்டு மூலமாக வைப்ரேஷனை உருவாக்கி ஈஸியாக டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு 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 சப்ஸ்டன்ஸு தான் ஒரு என்ன சொல்ல லேபரேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் வந்து சோனிகேட்டார். எனக்கு சரியாக வாயில் வரல டக்குன்னு. சரியா, சோனிகேட்டார் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா 50 டிகிரி செல்சியஸுக்கு வார்ம் பண்ணி கூல் பண்ணாலே நமக்கு போதுமானது. அந்த கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டில் நம்ம சாம்பிள் எல்லாம் வந்து டிசால்வ் ஆகி கரெக்டாக சால்யூபிள் ஆயிரும். அடுத்து வந்து நாப்தால் பென்சீனு அல்லது கிறிஸ்டல் வயலட்டை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். அஸ் யூஷுவல் 2 ட்ராப் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கூடிய 0.1 m பெர்குளோரிக் ஆசிட் கூட டைட்ரேஷன் பண்ணுறோம். அப்படி டைட்ரேஷன் பண்ணுறதுக்கான எண்டு பாயிண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா எமரால்டு க்ரீன் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நம்ம டைட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து அசே ஆஃப் எஃபிட்ரின். இதுவும் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அசே. ஃபஸ்ட்டு 0.5 கிராம் ஆஃப் எஃபிட்ரினை எடுத்து குளோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போடுறோம். அப்படி குளோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போட்டதுக்கப்புறம் 20 ml ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் கிளேசியல் அசிட்டிக் ஆசிட்டை ஊற்றுறோம். அப்படி ஊற்றி வார்ம் பண்ணுறோம். நெசசரியாக இருந்தால் கரையலைன்னு சொன்னால் வார்ம் பண்ணி அடுத்து கூல் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மெர்குரிக் அசிட்டேட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். 10 ml ஆஃப் மெர்குரிக் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அஸ் யூஷுவல் இண்டிகேட்டர் சொல்யூஷன் வந்து கிறிஸ்டல் வயலட் எடுத்திருக்காங்க. இங்கே 2 ட்ராப்ஸ் எடுக்கிறோம். 0.1 m பெர்குளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போவும் நமக்கு வந்து எமரால்டு க்ரீன் கிடைக்குது. அதுதான் நம்மளுடைய அசே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுதுன்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படி புரியலை ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்காவது இது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.